வெல்கம் டு Mahamedha அகாடமி. இந்த வீடியோவில் நாம் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்? சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன? ஸோ டு பி ஷார்ட், சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் மாதிரி இருக்காது. ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டமில் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ், அக்கௌண்டிங் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம்? ஜேர்னல் என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் லெட்ஜர் போஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வி ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் P&L அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அண்ட் தென் ஃபைனலாக பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இதுதான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அக்கௌண்டிங் ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பட் இன் கேஸ் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே இல்லை, இந்த ஜேர்னல் என்ட்ரி, லெட்ஜர் அந்த மாதிரி எதுவுமே பெருசாக இல்லை இருக்கும், பட் நாட் அ பிக் இம்பேக்ட் லைக் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இது சும்மா நம்ம கன்வீனியன்ட் வேல அக்கௌண்டிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ட்ரேடர் எடுத்துக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணதை எழுதிப்பாங்க. ஸோ எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ்னு மைனஸ் பண்ணி இந்த பேலன்ஸ் வந்து ப்ராஃபிட்டோ லாஸ்ன்னு எடுத்துப்பாங்க. இவங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக ஜேர்னல் என்ட்ரி, லெட்ஜர் அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் அக்கௌண்டிங் ரெக்கார்டு பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்குண்டான மீனிங் இப்போ சும்மா பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்? Single entry system is not a complete record of accounting entries and the system of recording business transactions in a convenient way. So idle potrukku, it's not a complete record of accounting entries. So ஒரு கம்ப்ளீட்டாக இருக்காது, அது ஒரு இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். ஸோ அது ஒரு ப்ராப்பர் ரிசல்ட் காமிக்காது. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மூலமாக பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணால். ஸோ இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆஃப் அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் அண்ட் சிஸ்டம் ஆஃப் ரெக்கார்டிங் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் இன் அ கன்வீனியன்ட் வே. ஸோ இன் அ கன்வீனியன்ட் வேனா நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ரூல்ஸோ ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு வரவு செலவு கணக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ அந்த மீனிங்கே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபீச்சர்ஸ் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்ன? மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் பை சோல் ட்ரேடர் ஆர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ அந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் யார் முக்கால்வாசி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, ஒன்று சோல் ட்ரேடர் இல்லாட்டி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கூட லார்ஜ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் வந்து இந்த மாதிரி சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்கும். ஸோ அவங்க தான் இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ சோல் ட்ரேடர் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஏன் இவங்க சோல் ட்ரேடரும் ஒரு ஸ்மால் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸும் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு ப்ராஃபிட், அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கு உண்டான ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஸோ அவங்களுக்கு வந்து மற்றபடி காம்ப்ளெக்ஸான காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டம், ஜேர்னல் என்ட்ரி, லெட்ஜர் அதெல்லாம் போட்டு எனக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் அவங்க சோல் ட்ரேடரோ இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன? மெயின்டெனன்ஸ் ஆஃப் கேஷ் புக். ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு அக்கௌண்ட்ஸ் போட்டு வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ மெயின் பர்பஸ் வந்து அவங்க கேஷ் புக்கை தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க கேஷ் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க கேஷ் தான் அவங்களுக்கு இன்கம் வரும், அவங்க கேஷில் தான் எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க மற்றபடி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸ் பெருசாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. பட் த மெயின் வந்து கேஷ் புக்கை தான் மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ தட் இஸ் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் கேஷ் புக் இஸ் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஒன்லி பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் கெப்ட். ஸோ ஒன்லி பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் கெப்ட்னா, பர்சனல் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, ஒரு கிரெடிட்டார் இல்லை டெட்டார் இல்லை யார் சப்ளையர், யார் கஸ்டமர், அந்த மாதிரி தான் பர்சனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ அது ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டை தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ யார் கஸ்டமர்ஸ், இந்த கஸ்டமர் எவ்வளோ குட்ஸ் வாங்கியிருக்காங்க, இந்த சப்ளையர் எவ்வளோ குட்ஸ் சப்ளை பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்க இந்த கஸ்டமர் எவ்வளோ நம்ம எவ்வளோ காசு கொடுக்க வேண்டியிருக்கு, நம்ம இந்த சப்ளையருக்கு எவ்வளோ காசு கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால தான் இந்த பர்சனல் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்குண்டான மெயின்டைன் பண்ணணும்னு அவசியமும் இல்லை இந்த சோல் ட்ரேடருக்கும் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கும். ஸோ அதனால தான் இந்த பர்சனல் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் டு நோ தி ஈச் கஸ்டமர், ஈச் சப்ளையர் ஆர் ஈச்
பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்க அதுக்காக தான் இந்த ஒன்லி பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கேப்டன் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னாலே அந்த மீனிங்கில் என்ன போட்டிருக்கு, இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆஃப் அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் அண்ட் ரெக்கார்டட் இன் அ கன்வீனியன்ட் வே. ஸோ அதனால் என்ன தான் யூனிஃபார்மாக இருக்காது, டெய்லி ரெக்கார்ட் பண்ணோம் டெய்லி ரெக்கார்ட் பண்ணணுன்னு ஒரு அவசியம் இல்லை, அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இட் இஸ் இன் அ கன்வீனியன்ட் வே. ஸோ அதனால் இங்கே ஸோ தேர் வில் பி அ லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி இல்லை இந்த அக்கௌண்ட்ஸ்க்கு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ என்னென்னா இது ஒரு கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆஃப் அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் இல்லை. ஸோ அதனால் என்ன, அது ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மீன்ஸ் வாட், P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு கம்ப்ளீட் ரெக்கார்டாக இருந்தது தானே அதுக்கேற்ற மாதிரி P&L அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி பேலன்ஸ் ஷீட் போடணும், இல்லை ட்ரையல் பேலன்ஸ் போடணும். ஸோ அதுவே இல்லைனா என்ன பண்ண முடியும். ஸோ விச் வில் பி டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ இப்போ நாம் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்க்கும் டபுள் என்ட்ரி சிஸ்டம்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் என்னென்னா போத் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ போத் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, டெபிட் அண்ட் கிரெடிட். ஸோ ஒரு டபுள் என்ட்ரி சிஸ்டமில் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணால் ஒன்று கண்டிப்பாக ஒரு டெபிட்டும் ஒரு கிரெடிட்டும் கன்ஃபார்மாக இருக்கும் இன் கேஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். பட் இன் கேஸ் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் சில சமயம் டெபிட்டும் கிரெடிட்டும் இருக்காது, ஏதோ ஒன்று தான் இருக்கும். ஒன்று டெபிட்டாக இருக்கும், இல்லை ஒன்று கிரெடிட்டாக இருக்கும். டெபிட் டிரான்சாக்ஷன் போட்டால் கிரெடிட்டுக்கு ஒன்றும் டிரான்சாக்ஷன் இல்லை. ஸோ கிரெடிட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணால் டெபிட்டுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ சில சமயம் அப்படி கூட வர வாய்ப்பு இருக்குது இன் கேஸ் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். பட் இன் கேஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் போத் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, தட் இஸ் டெபிட் அண்ட் கிரெடிட். பட் இன் கேஸ் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் சில நேரத்தில் சிங்கிள் ஆஸ்பெக்ட்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் வாட், செவரல் புக்ஸ் ஆர் மெயின்டைன் இன் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டமில் நிறையா புக்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக், கேஷ் புக், அண்ட் தென் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசிப்ட், நிறைய அக்கௌண்ட்ஸ் நிறைய புக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க இன் கேஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். பட் இன் கேஸ் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஃபீச்சர்ஸ்லேயே பார்த்தோம் ஒன்லி கேஷ் புக் இஸ் மெயின்டைன். ஸோ கேஷ் புக் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க இன் கேஸ் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அபவுட் பர்சனல், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ். ஸோ இன் கேஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டமில் 3 அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க, தட் இஸ் பர்சனல், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ். பட் இன் கேஸ் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஒன்லி பர்சனல் அக்கௌண்ட்ஸ் இஸ் மெயின்டைன். இது நம்ம ஃபீச்சர்ஸ்லேயே பார்த்தோம். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் வாட், இன் கேஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டமில் என்ன, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் அது உண்டு. ஸோ ஏன்னா பிகாஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் அ கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆஃப் அக்கௌண்டிங் என்ட்ரிஸ். ஸோ அதனால் என்ன, அந்த கம்ப்ளீட் ரெக்கார்டு இருக்கிறதால என்ன ஆகுது, ஈஸியாக ட்ரையல் பேலன்ஸ் பண்ண முடியுது. அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணலாம், விச் இஸ் பாசிபிள். பட் இன் கேஸ் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட், இட் இஸ் அன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆஃப் அக்கௌண்டிங் என்ட்ரிஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் வாட், ஸோ அதனால் என்ன ஆகுது, ட்ரையல் பேலன்ஸ் இல்லாதால என்ன ஆகுது, அக்யூரேசியே இல்லை. ஸோ அதனால் டியூ டு தி லேக் ஆஃப் அக்யூரேசி. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் இஸ் அபவுட் இட் இஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டமில் இட் இஸ் மெயின்டைன் பை கார்ப்பரேட் என்டைட்டிஸ் மெயின்லி. ஸோ இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் யார் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா கார்ப்பரேட் என்டைட்டிஸ் மெயினாக. கார்ப்பரேட் என்டைட்டிஸ் மீன்ஸ் கம்பெனி. ஸோ கம்பெனி மெயினாக இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் இன் கேஸ் ஆஃப் லார்ஜ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கூட இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் சோல் ட்ரேடர் கூட சில நல்லா கம்ப்ளீட் ரெக்கார்ட் வேணும், அவங்க கூட இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் மெயினாக யார் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா கார்ப்பரேட் என்டிட்டிஸ் விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கம்பெனி. ஸோ ஏன் கம்பெனி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி கண்டிப்பாக அந்த கம்பெனி ரூல்ஸ் படி டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால தான் கம்பெனிஸ் கண்டிப்பாக டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் இன் கேஸ் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் யார் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா அது ஃபீச்சர்ஸில் பார்த்தது தான். ஸோ சோல் ட்ரேடர் அண்ட் ஸ்மால் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ அவங்க 2 பேர் தான் முக்கால்வாசி சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுவாங்க. பிகாஸ் சோல் ட்ரேடர் மீன்ஸ் தனியாக ஒரு சிங்கிள் பர்சனாக கடை வைக்கிறவங்க. ஸோ அவங்களாம் ரூல்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் இல்லை, அவங்க வந்து ரூல்ஸ் படி நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகுது, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணால் போதும்னு விட்டுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தி சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் தி டபுள் என்ட்ரி சிஸ்டம். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் பற்றி பார்க்கலாம்.
ஸோ எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லை ட்ரேடர் ஹூ இஸ் மெயின்டைனிங் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆர் அதாவது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் பண்ணுறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து சிமிலர் டு தி பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் என்ன இருக்கும், ரைட்ஸ் ஒரு டி ஷேப்பில் அசெட் சைடு வந்து ரைட் சைடில் இருக்கும் அண்ட் லயபிலிட்டி வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும் அண்ட் கேபிட்டல் கூட லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். ஸோ வாட் இஸ் த பேலன்ஸ் ஷீட்டோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன? ஸோ லயபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசெட். ஸோ அதை நம்ம திருப்பி போட்டால் என்ன ஆகும், கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசெட் மைனஸ் லயபிலிட்டிஸ் இல்லையா. ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட்டில் என்ன ஆகும், அசட்டும் லயபிலிட்டி அண்ட் கேபிட்டல் எல்லாமே டேலி ஆகிடும். ஸோ பட் இன் கேஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் என்ன ஆகும், அசட் சைடு இருக்கும் பட் லயபிலிட்டி சைடில் கொஞ்சம் டெஃபிஷியன்சி இருக்கும். அந்த டெஃபிஷியன்சி தான் நாம் கேபிட்டல்னு எடுத்துப்போம். ஸோ தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி பேலன்ஸ் ஷீட் அண்ட் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸோ இது ஒரு சம் மூலமாக பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் with the help of incomplete records. So first step enna statement of affairs at year beginning and year end. So in the first step eduk podrona to find the opening and closing capital. So opening capital with for year beginning and closing capital for year end. So next enna statement of profit and loss. The statement of profit and loss is to find the profit or loss. ஓகேவா. ஸோ அதனால தான் இந்த செகண்ட் ஸ்டெப் போடுறோம். அண்ட் தேர்ட் ஸ்டெப் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அட் இயர் எண்ட். அது எதுக்குன்னா டு ஃபைண்ட் தி ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் நத்திங் பட் தி பேலன்ஸ் ஷீட். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்லையும் இயர் எண்ட் போட்டோம், தேர்ட் ஸ்டெப்லையும் இயர் எண்ட் போடுறோமே. சரி, ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இயர் எண்ட் அதே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இந்த இயர் எண்ட் போடுறோம்ல, அது எதுக்குன்னா டு ஃபைண்ட் தி க்ளோசிங் கேபிட்டல். ஸோ ஏன்னா அந்த டெஃபிஷியன்சி அமௌண்ட் வரும் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்லேயே, அதனால் கேபிட்டல் வந்து இருக்காது. ஸோ அதனால தான் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டெப்பில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடுறோம். பட் இன் கேஸ் ஆஃப் தேர்ட் ஸ்டெப்பில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அட் இயர் அண்ட் எதுக்கு போடுறோன்னா அந்த தேர்ட் ஸ்டெப்பில் போடும்போது கண்டிப்பாக அசட்டும் லயபிலிட்டி அண்ட் கேபிட்டல் மூணுமே டேலி ஆகிடும். அதாவது அசட் சைடு டேலி ஆகும், லயபிலிட்டிஸ் அண்ட் கேபிட்டல் சைட்லையும் டேலி ஆகிடும். ஸோ அதனால தான் தேர்ட் ஸ்டெப்பில் டு ஃபைண்ட் தி ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் பிஸ்னஸ்னு போடுறோம். த தேர்ட் ஸ்டெப் இட்ஸ் லைக் ப்ரிப்பரிங் தி பேலன்ஸ் ஷீட். ஸோ இதுவும் ஒரு சம் மூலமாக பார்த்தா கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அபவுட் ப்ரிப்பரிங் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L அக்கௌண்ட். அதாவது அந்த செகண்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L. ஸோ அது எப்படி போடணுன்னு பார்க்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம், க்ளோசிங் கேபிட்டல் அதாவது இயர் எண்ட் கேபிட்டலை போட்டுருணும், தட் இஸ் XXX. அந்த இயர் எண்ட் கேபிட்டல் என்ன பண்ணணும், இந்த ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குல்ல அது மூலமாக சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் நத்திங் பட் தி இயர் பிகினிங் கேபிட்டல், அது XXX மைனஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ட்ராயிங்ஸ் இஸ் நத்திங் பட் தி பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் தி ப்ரொப்ரைட்டர். ஸோ அதை என்ன ட்ராயிங்ஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ அதை ஆட் பண்ணுறோம் XXX. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அபவுட் ஃபர்தர் கேபிட்டல். ஸோ ஃபர்தர் கேபிட்டல்னால் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து இயர் எண்டில் ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறமா கொஞ்சம் மிட் ஆஃப் தி இயர் இல்லை ஏதாவது ஒரு பீரியடில் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் கேபிட்டல் கொடுக்கலாம். ஸோ அதுதான் ஃபர்தர் கேபிட்டல். ஸோ ஃபர்தர் கேபிட்டல் இஸ் நத்திங் பட் தி கிவிங் த கேபிட்டல் இன் த டியூரிங் தி பீரியட், இந்த மிட் ஆஃப் தி இயர் இல்லை டியூரிங் தி பீரியட். ஸோ அதனால தான் இந்த ஃபர்தர் கேபிட்டல் சொல்கிறோம். ஸோ அந்த ஃபர்தர் கேபிட்டலை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டால் we will get the gross profit or loss, that is XXX. ஸோ அதோட போதும். பட் இன் கேஸ் ஆஃப் எனி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லைக் depreciation or any bad debts or any provisions or depreciation or any miscellaneous expenses. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறோம், திருப்பி இந்த P&L கண்டுபிடிச்சோம்ல, ஸோ அது மூலமாக மைனஸ் பண்ணுறோம். ஸோ திருப்பி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆடிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுக்குன்னா இன் கேஸ் ஆஃப் மிஸ்லேனியஸ் இன்கம். ஸோ இந்த சப்ட்ராக்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் ஃபார் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஆடிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் ஃபார் மிஸ்லேனியஸ் இன்கம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது we will get the net profit or loss XXX. ஸோ அதோடு இல்லாமல் சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் கொஷனில் அப்ரோப்ரியேஷன் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் அப்ரோப்ரியேஷன் ஐட்டம்ஸ் மீன்ஸ்
interest on partners capital on partners interest on capital இல்ல partners salary இல்ல partners commission இல்ல managers commission நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் appropriation items-னு சொல்லுவோம். ஸோ அது என்ன பண்ணோம், அந்த appropriation items like an expenses. ஸோ அதனால என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். ஏன்னா interest on capital is like expenses, right? So partner salary is like an expenses. So partners commission is also like an expenses. ஸோ அதனால என்ன பண்ணுறோம், ஸோ இந்த மைனஸை அந்த appropriation items மூலமாக subtract பண்ணுறோம் from the net profit or loss. So finally we will get the net profit or loss after giving all the adjustments. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட். ஸோ இது பண்ணுறதால என்ன, அது கொஞ்சம் சில பேர் குழப்பம் வரும், எதை ஆட் பண்ணணும், எதை மைனஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், எது பண்ணணும். பட் திஸ் இஸ் த ஃபார்மேட். பட் சில சமயம் ஒரு கன்ஃபியூஷன் வரும், க்ளோசிங் கேபிட்டல் ஆட் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா, ஓப்பனிங் கேபிட்டல் ஆட் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதனால என்ன பண்ணோம், அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாதுக்காக நான் ஒரு லெட்ஜர் மெத்தட் மூலமாக கூட நான் சொல்கிறேன். ஸோ அது இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த லெட்ஜர் மெத்தட். ஸோ லெட்ஜர் மெத்தட்னால ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் லெட்ஜர் மெத்தட் மூலமாக எதை எந்த கேபிட்டல் ஆட் பண்ணலாம், எதை ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணலாமா, இல்லை ஃபர்தர் கேபிட்டல் மைனஸ் பண்ணணுமா, ஏன் பண்ணுறோம். ஸோ அதுக்குண்டான ரீசன்ஸ் தான் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் லெட்ஜர் மூலமாக சொல்கிறேன். ஸோ எப்பயுமே கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன, கிரெடிட் பேலன்ஸ். ஸோ அதனால் என்ன, அது ஓப்பனிங் கேபிட்டல் எப்பயுமே கிரெடிட் சைடில் போட்டுடுறோம். ஓகேவா. ஸோ அதனால தான் ஓப்பனிங் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைட். ஸோ திஸ் இஸ் கிரெடிட் அண்ட் திஸ் இஸ் டெபிட். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைட் போட்டோம் பிகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் தி கிரெடிட் பேலன்ஸ். அண்ட் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம். வை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோன்னா, ஸோ வாட் இஸ் த ஜேர்னல் என்ட்ரி ஃபார் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். ஆக்சுவலாக ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், இப்போ கேஷ் மூலம் ட்ராயிங் பண்ணோன்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படி போட்டுடுறோம். அதுக்கப்புறமா அந்த ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணணும், கேபிட்டல் அக்கௌண்ட் டு ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ அதனால தான் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம், டெபிட் சைடில் போடுறோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன, ஃபர்தர் கேபிட்டல். ஸோ ஃபர்தர் கேபிட்டல்னால் என்னென்னா என்ன, இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ ஒரு அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, கேபிட்டல் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஃபர்தர் கேபிட்டலை கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணுறோம் இந்த கேபிட்டல் லெட்ஜர். ஸோ அதனால தான் ஃபர்தர் கேபிட்டலில் கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன, க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட் இஸ் த க்ளோசிங் கேபிட்டல், ஏன் டெபிட் பண்ணுறோம் க்ளோசிங் கேபிட்டல். எப்பயுமே ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு லெட்ஜரில் இப்போ ஒரு க்ளோசிங் கேபிட்டல் எப்பயுமே ஆப்போசிட் பேலன்ஸில் தான் போடுவோம், ஆப்போசிட் சைடில் தான் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் தி கிரெடிட் பேலன்ஸ், பட் க்ளோசிங் கேபிட்டல் எப்பயுமே டெபிட்டில் தான் வரும், டெபிட் சைடில் தான் போடுறோம். அதனால தான் க்ளோசிங் பேலன்ஸ் எப்பயுமே ஆப்போசிட் சைடில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, இப்போ இதெல்லாம் போஸ்ட் பண்ணியாச்சோ. நெக்ஸ்ட் என்ன, இது வந்து ப்ராஃபிட்டாக லாஸானு லெட்ஜர் மூலமாக பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் the debit side வந்து credit side ஓட ஓவர் ஆச்சுன்னா ப்ராஃபிட் போடலாம். ஸோ தட் இஸ் தி பேலன்சிங் ஃபிகர். இஃப் டெபிட் இஸ் மோர் தேன் கிரெடிட், இந்த அமௌண்ட் இந்த எக்ஸஸ்க்குள்ள இந்த டெபிட் சைட் வந்து கிரெடிட் சைடோட ஜாஸ்தியாக இருந்தால் ப்ராஃபிட்னு வரும். அண்ட் இன்கேஸ் ஆஃப் லாஸ் வந்து கிரெடிட் சைட் வந்து டெபிட் சைடோட ஜாஸ்தியாக இருந்தால் லாஸ்னு போடுவோம். தட் இஸ் இஃப் கிரெடிட் இஸ் மோர் தேன் டெபிட், லாஸ் பேலன்சிங் ஃபிகர். ஸோ இதுதான் கேபிட்டல் லெட்ஜர் அக்கௌண்ட். இது எதுக்கு போடுறோன்னா, ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L அக்கௌண்ட் இந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் கேபிட்டல் அக்கௌண்ட் லெட்ஜர் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஒரு சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் மூலமாக போட்டால் ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு சம் மூலமாக பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஸோ மிஸ்டர் எக்ஸ் ஹேஸ் அக்கௌண்ட்ஸ் ஆன் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ எக்ஸ் வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் தான் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன்ஸ். So this is the 31st March 2015 and இன்னொரு column வந்து 31st March 2016. So this is the creditors and cash at bank. BP means balance, bills payable, and BR is bills receivable, data, stock, machinery, computer. அந்தந்த இயருக்கு உண்டான அமௌண்ட்டை போட்டுறாங்க under respective year அந்த columnல. So these are the amounts. So next என்ன பண்ணால் சில நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது நோட்ஸ். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு பேராவாக கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு பாயிண்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ தட் யூ கேன் ஹேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி வாட் தே ஹவ் கிவன் இன் த கொஷின்.
ஸோ அதனால தான் நான் ஒரு பாயிண்ட்ஸாக செக்ரிகேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன, எக்ஸ் brought additional capital 7,500. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, drawings. ஸோ drawings ரெண்டு வகை இருக்குது, ரெண்டு டைப் எடுத்திருக்காங்க அந்த மிஸ்டர் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைப் என்ன, 2,100 ருபீஸ்க்கு எடுத்திருக்காங்க ஃபார் குட்ஸ். ஸோ 2,100க்கு உண்டான குட்ஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 7,200 கேஷ் எடுத்திருக்காங்க. ஸோ குட்ஸ் எடுத்தாலும் கேஷ் எடுத்தாலும் ட்ராயிங்ஸ் தான். ஸோ ட்ராயிங்ஸ் மீன்ஸ் பர்சனல் யூசஸ், பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் தி ப்ரொப்ரைட்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டலுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 5%. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து 10%. ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இயர் 31st March 2016. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபார் த இயர் 31st March 2016. இப்போ நாம் ஆன்சருக்கு போகலாம். ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆன் 31st March 2015. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபஸ்ட்டு போடணும். ஏன் போடணும்னா, ஃபஸ்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் தி ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக 2015 இஸ் தி ஓப்பனிங் இயர். ஸோ அதனால் அதுக்குண்டான ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அதனால தான் 2015க்குண்டான ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடுறோம். ஸோ அசட் சைட், லயபிலிட்டி சைட். ஸோ கொஷினை கம்பேர் பண்ணி அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூவை போடணும். ஸோ கேஷ் அட் பேங்க் 600 and bills receivable 16,200, debtors 45,600, stock 31,000, machine 66,200 and computer is 18,000. so இதெல்லாம் ஆட் பண்ணும்போது we will get 1,77,600. இதெல்லாம் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்று காமிச்சேன்ல காலமில். ஸோ அந்தந்த வேல்யூஸ் எடுத்து போட்டுருணும் அசட் சைடில். ஸோ லயபிலிட்டி சைடில் என்ன, கிரெடிட்டாஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள் தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட்டாஸ் இஸ் 55,200 ஃபார் 2015 அண்ட் பில்ஸ் பேயபிளும் 26,400 ஃபார் 2015 இயர். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் we will get 1,77,600. பட் இந்த லயபிலிட்டி சைடில் கிரெடிட்டாஸும் பில்ஸ் பேயபிள் தான் இருக்குது. ஸோ ரெண்டு ஆட் பண்ணால் we will get 81,600. ஸோ 81,600 liability சைடில் இருக்குது, creditors and bills payable. பட் அசட் சைடில் வந்து we will get 1,77,600. ஸோ இந்த 1,77,600 minus 81,600 we will get 96,000. ஸோ இந்த 96,000 தான் பேலன்சிங் ஃபிகர். அதுதான் ஓப்பனிங், அது வந்து கேபிட்டலாக எடுத்து ஓப்பனிங் கேபிட்டலாக எடுத்துக்கிறோம். ஸோ 96,000 is the opening capital of 2015. ஸோ கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆன் 31st March 2016. இது எதுக்கு போடுறோன்னா ஃபார் ஃபைண்டிங் தி க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இதுவும் ஓப்பனிங் கேபிட்டல் மாதிரி தான். அந்த ஓப்பனிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அந்த அசட்டுக்கு உண்டான வேல்யூஸ்லாம் போட்டு we will get 2,18,100 அண்ட் liability சைடில் we will have only creditors and bills payable. ஸோ அதாவது 58,000 plus 28,200 we will get 86,700 rupees. ஸோ அதை வந்து இந்த 2,18,100 minus 86,700 rupees we will get 1,31,400 as the balancing figure. ஓகேவா, ரெண்டு டேலி ஆனோம்ல. ஸோ அதுக்காக தான் இந்த கேபிட்டல் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த பேலன்சிங் ஃபிகர் தான் 1,31,400. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அதை தான் க்ளோசிங் கேபிட்டலாக எடுத்துக்கிறோம். So now we have found opening capital as well as the closing capital. So 2016 is the closing year, அதாவது இயர் எண்ட். ஸோ அதனால தான் இந்த கேபிட்டல் நம்ம க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு கேபிட்டல் லெட்ஜர் பார்க்கலாம். ஏன்னா எப்பவுமே லெட்ஜர் போடுங்க. ஏன்னா லெட்ஜர் போட்டால் தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஏன் ஆட் பண்ணணும், ஏன் மைனஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கான்ஃபிடென்ஸும் வரும். ஸோ அந்த சம்மையில். ஸோ அதனால தான் நான் ஒரு லெட்ஜர் போடுறேன். ஸோ அதனால நான் ஒரு லெட்ஜர் எப்பயுமே ஐ ப்ரிஃபர் ஃபார் தி லெட்ஜர் இன் கேஸ் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஓப்பனிங் கேபிட்டல் அந்த ஃபார்மேட் சொன்னல ஒன்று அதே ஃபார்மேட்டில் தான் போடணும். So by balance brought down. So by balance brought down is nothing but the opening capital. So what is the opening capital? And the statement of affairs on 31st March 2015 கண்டுபிடிச்சோம்ல. ஸோ அதோட ஓப்பனிங் கேபிட்டல் என்ன கண்டுபிடிச்சோம், 96,000 கண்டுபிடிச்சோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நோட்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, மிஸ்டர் எக்ஸ் brought additional capital 7,500.
ஸோ அந்த 7500 இஸ் தி அடிஷ்னல் கேபிட்டல், ஃபர்தர் கேபிட்டல். ஸோ அது வந்து கேஷ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணும், அந்த ஃபர்தர் கேபிட்டல் எப்பயுமே கிரெடிட் சைடில் தான் போடணும். ஸோ தட் இஸ் 7500. ஸோ ஃபர்தர் கேபிட்டல் ப்ராக்கெட்லையும் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் 5%ன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஓப்பனிங் கேபிட்டல் என்ன 96,000. ஸோ 96,000 into 5% என்ன 4,800. ஸோ எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிரெடிட் சைடில் தான் போடணும். ஸோ 4,800. ஸோ கிரெடிட் சைடில் எல்லாமே போட்டாச்சு. now we can go for debit side. ஸோ டெபிட் சைடில் வந்து ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஷினில் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ட்ராயிங்ஸ் அதாவது 2,100 குட்ஸும் 7,200 கேஷ். ஸோ ரெண்டுமே ட்ராயிங்ஸ் தான். ஸோ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும் 2,100ம் 7,200ம் பிகாஸ் போத் ஆர் ட்ராயிங்ஸ். ஸோ ஆட் பண்ணால் we will get drawings as 9,300. ஸோ 9,300 ட்ராயிங்ஸ் கிடச்சிடுது. அண்ட் வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ரேட் 10%. ஸோ அதனால் ட்ராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் என்ன 10%. ஸோ 9,300 into 10% we will get 930 as the interest on drawings. ஸோ ட்ராயிங்ஸ் டெபிட் சைடில் வந்து அஃப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் டெபிட் சைடில் தான் வரும். ஸோ வாட் இஸ் தி க்ளோசிங் கேபிட்டல், அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் 2016 கண்டுபிடிச்சோம்ல. ஸோ என்ன கண்டுபிடிச்சோம், 1,31,400 as தி க்ளோசிங் கேபிட்டலாக கண்டுபிடிச்சோம். ஸோ அதை என்ன பண்ணோம், கிரெடிட் சைடில் போட்டுடுறோம். தட் இஸ் பை பேலன்ஸ் கேரி டவுன். அதாவது க்ளோசிங் கேபிட்டல் 1,31,400. ஸோ இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ என்ன பண்ணுறோம், இது ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இந்த டெபிட் சைடில் ஆட் பண்ணால் we will get 1,41,630. பட் இன் கேஸ் ஆஃப் கிரெடிட் சைடில் ஆட் பண்ணால் we will get 1,08,300. ஆனால் ஆக்சுவலாக கிரெடிட் சைடில் டெபிட் சைடில் வந்து 1,41,613 வருது டெபிட் சைடில். அண்ட் கிரெடிட் சைடில் we will get 1,08,300. ஸோ டேலியே ஆகல. ஸோ எது பேலன்சிங் ஃபிகர், ஸோ கிரெடிட் சைடில் தான் ஏதோ டெஃபிஷியன்சி இருக்குது. ஸோ கிரெடிட் சைடில் டெஃபிஷியன்சி வந்தாலே அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ப்ராஃபிட். ஸோ அதனால் என்ன, பை P&L அக்கௌண்ட் பேலன்சிங் ஃபிகர். ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன டெஃபிஷியன்சி வருது, 33,330 டெஃபிஷியன்சி வருது. ஸோ இதுதான் ப்ராஃபிட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வந்து அப்படியே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்மேட்டில் போட்டுடலாம். ஸோ திஸ் இஸ் தி ஃபார்மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, அண்ட் திஸ் பர்டிகுலர்ஸ் அண்ட் திஸ் இஸ் ருபீஸ். இந்த ஃபார்மேட் வந்து நான் லெட்ஜர் வச்சு கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்க, க்ளோசிங் கேபிட்டல். ஸோ வாட் இஸ் தி க்ளோசிங் கேபிட்டல் 1,31,400. அண்ட் இது வந்து கேபிட்டல் லெட்ஜர் அக்கௌண்ட். ஸோ வாட் இஸ் த க்ளோசிங் கேபிட்டல் 1,31,400. அதை அப்படியே அங்கே போட்டுருணும் 1,31,400. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் மைனஸ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த ஓப்பனிங் கேபிட்டல் இன் கேபிட்டல் லெட்ஜர் அக்கௌண்ட், ஸோ 96,000. ஓகே, ஸோ இந்த 96,000 மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன, ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணுறாங்க அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை லெட்ஜர் அக்கௌண்ட் வச்சு பார்க்கலாம். ஸோ ட்ராயிங்ஸ் 9,300 அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் 930. ஸோ இதை அப்படியே போட்டுடணும். ஸோ ட்ராயிங்ஸ் 9,300 அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் 930. இது ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபர்தர் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அது என்னென்னு கேபிட்டல் லெட்ஜரில் பார்க்கலாம். ஸோ கேபிட்டல் லெட்ஜரில் என்ன, further capital is 7,500 and interest on capital is 4,800. So further capital is 7,500, interest on capital is 4,800. So இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். 7,500யும் மைனஸ் பண்ணுறோம், 4,800யும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு we will get ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் we will get a profit of 33,330. அதில் கேபிட்டல் லெட்ஜரில் வருதா டேலியாக தான் பார்க்கலாம் ஒரு சின்ன வெரிஃபிகேஷனுக்காக. எஸ், அஃப்கோர்ஸ் 33,330 வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் அதே தான் வந்திருக்கு. ஓகே, அண்ட் இப்போ எதுக்கு நான் லெட்ஜரோட கம்பேர் பண்ணி போடுறேன்னா ஒரு சின்ன அனாலிசிஸ் தான். ஸோ இப்போ பாருங்கள், இந்த க்ளோசிங் கேபிட்டல், ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இது எல்லாமே ஆட் சிம்பிள் இருக்குது. அதாவது ஆட் பண்ணுறோம்,
ஸோ ட்ராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல் கூட வச்சுக்கிட்டதை ஆட் பண்ணுற மாதிரி தான். ஆட் பண்ணலனாலும் அது ஃபஸ்ட்டு இருக்கிறதால கிட்டத்தட்ட ஆட் பண்ணுற மாதிரி தான். ஸோ க்ளோசிங் கேபிட்டல், ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், இது மூணுமே நாம் ஆட் பண்ணுறோம். அதாவது இந்த ப்ராக்கெட் இல்லாமல் வெறும் நம்பர்ஸாக இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ அதெல்லாம் எந்த சைடில் இருக்குதுன்னு கேபிட்டல் லெட்ஜரில் கம்பேர் பண்ணலாம். ஸோ இதுதான் கேபிட்டல் அக்கௌண்ட் லெட்ஜர். ஸோ இந்த ஓப்பனிங் க்ளோசிங் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இது எல்லாமே டெபிட் சைடில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த எல்லாமே டெபிட் சைடில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட், ஸோ இந்த ஓப்பனிங் கேபிட்டல், அப்புறம் ஃபர்தர் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இது எல்லாமே மைனஸ் சிம்பிள் இருக்குது. சப்ட்ராக்ட் சிம்பிள் இருக்குது. அதாவது ப்ராக்கெட்டில் இருக்குது. 96,000, 7,500, 4,810 மூணுமே ப்ராக்கெட்டில் இருக்குது நம்பர்ஸ்னால். தட் மீன்ஸ் தட் தே ஆர் சப்ட்ராக்டிங் ஃப்ரம். ஸோ தே ஆர் சப்ட்ராக்டிங். ஸோ அந்த சப்ட்ராக்டிங் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதெல்லாம் எந்த சைடில் இருக்குது? கேபிட்டல் லெட்ஜர் அக்கௌண்ட் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே ரைட் சைடில் இருக்குது. தட் இஸ் தி கிரெடிட் சைட். அதான் 96,000, ஸோ 7,500, ஸோ 4,800 மூணுமே சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஓப்பனிங் கேபிட்டல், ஃபர்தர் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இதெல்லாமே சப்ட்ராக்டிங்கில் இருக்குது. அண்ட் டெபிட் சைடில் எல்லாமே ஆடிங்கில் இருக்குது. அண்ட் கிரெடிட் சைடில் எல்லாமே சப்ட்ராக்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது? P&L அக்கௌண்ட் அது ப்ராஃபிட்டாக வந்துடுது. 33,330 லெஜர்லேயும் வருது. அண்ட் அஸ் வெல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&Lலையும் 33,330 வருது. ஸோ இது பண்ணுறதால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, இது வந்து என்ன டெபிட் சைடில் வருது, அப்போ ஆட் பண்ணணும். அப்போ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கிரெடிட் சைடில் வருது, அப்போ மைனஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் லெட்ஜர் போட்டு பண்ணால் ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும், சின்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். சம் கூட நம்ம கரெக்டாக போடலாம். ஸோ வி கேன் வெரிஃபை ஆல்சோ இந்த 33,330 ப்ராஃபிட்டையும் அங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L இருக்கிற 33,330 ஒன்றா வருது அப்படின்னு. அப்போ நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், ஸோ இந்த சம் கரெக்டாக வந்திருக்குன்னு. பட் if you are very confident on preparing the statement of P&L account na நீங்கள் அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் லெஜர் போடணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாகவே போட்டுடலாம். பட் இன்கேஸ் எனக்கு வெரிஃபிகேஷன் வேணும், எனக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லை டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L போடுறதுக்குன்னா நீங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட் லெஜர் வச்சு யூ கேன் ப்ரிப்பேர் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L. இந்த வீடியோவில் நாம் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன, ஃபீச்சர்ஸ் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், and the difference between the single entry system and double entry system, and statement of affairs method, அதில் statement of affairs எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், statement of profit and loss எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை எப்படி டபுள் என்ட்ரி சிஸ்டமாக மாற்றணும்னு பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். இட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் இன்னும் ஃபர்தர் வீடியோஸ் வரத்துக்காக மகாமேதா அகாடமிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.